ஹாய் ஹலோடா ஸ்வீட் ஹார்ட்ஸ் எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டேக்குக்கோட ஒரு போனஸ் பார்ட் தாண்டா ஒன் ஷாட்டோட. இந்த ஒன் ஷாட் வந்து ரூத்லெஸ் மாஃபியா ஃபோர்ஸ் லவ் அப்சஷனோட போனஸ் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஓகே, நானும் கொஞ்ச நாள் ஆக்கிட்டேன். ஸோ சாரிடா. ஓகேடா, இப்போ வளன்னு பேச வேண்டாம். லெட்ஸ் கெட் இன் டு இட். இப்போ ஸ்டார்டிங் சீனே பார்த்தோன்னா ஒரு பையன் வந்து ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கான். ஸோ அவன் வந்து நின்றுட்டு இருக்கும்போது அவன் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது கிம் தேங் எஸ், இந்தாங்க உங்கள் டர்ன் தான், நீங்கள் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலாம். யா. ஸோ அந்த பையன் வந்து ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து அவனோட வயலின் எடுத்துட்டு இருக்கான். ஸோ அவன் தான் வயலின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் ப்ளே பண்ணும்போது வந்து அவன் ரொம்ப சேடாக தான் ப்ளே பண்ணிட்டுருக்கான். பட் அவன் மனசு வந்து ஒன்னே தான் நின்றுருக்கு. இன்றைக்கி ப்ளே பண்ணுற வயலின் வந்து ரொம்ப நல்லா ப்ளே பண்ணணும். ஸோ அவள் தான் நினச்சிட்டு தான் ப்ளே பண்ணிட்டுருக்கான். ஸோ அவன் அப்படியே ப்ளே பண்ண ஸ்டாப் பண்ணுறான். ஸோ அவன் முன்னாடி பார்க்குறான். ஸோ எல்லோரும் ரொம்ப கிளாப் பண்ணுறாங்க. ஸோ அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ அவன் ஸ்மைல் பண்ணிவிட்டு வந்து ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கிட்டான். ஸோ அவன் கீழே இறங்கிட்டு அவனோட ரூமுக்கு போகிறான். சிங்கர்ஸ்க்குலாம் ஒரு ரூம் இருக்குல்ல. ஸோ அவனோட ரூமுக்கு அதே மாதிரி போகிறான் அவன். ஸோ அங்கே போய் வந்து சேடாக நிற்கிறான் மிரர் முன்னாடி. ஸோ அவன் நின்றுட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது 2 கை வந்து அவனை பின்னாடி வந்து பேக் ஹக் பண்ணுது. ஸோ அவன் வந்து பார்க்குறான். ஜங்குக், நீயா? ஆமாம். என்னாச்சு? ஏன் இவ்வளோ சேடாக இருக்க? வயலின் ப்ளே பண்ணும்போது கூட நான் பார்த்தேன். ஏன் இவ்வளோ சேடாக இருக்க சொல்லு. இல்லை, ஒன்றும் இல்லை, அம்மா அப்பா ஞாபகம் வந்துச்சு, அதான். இந்த வயலின் ப்ளே பண்ணும்போது கூட அவங்க ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா அவங்க தான் எனக்கு வந்து இதுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. உனக்கு என்ன பேஷன் இருக்கோ நீ பண்ணும். பட் இன்னைக்கு அவங்க விஷயம் கூட இல்லை. அதான் ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறதுன்னு எதுவுமே தெரியல. ஸோ ஜங்குக் வந்து இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறா. இங்கே பாரு தேவ், இன்னைக்கு நீ வயலின் ப்ளே பண்ணில, அது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. எப்போதுமே நீ பெஸ்ட்டாக தான் பண்ணுவேன். அண்ட் நீ இப்படி சேடாக இருந்தால் உங்கள் அம்மா அப்பாவுக்கே அது பிடிக்காது. பாஸ்ட் எது நடந்ததோ அது நீ மறந்துடு, அதான் உனக்கு நல்லது. அண்ட் இதே மாதிரி நீ யோசிச்சுட்டு இருந்தீன்னா உனக்கு தான் கஷ்டம் தேவை. இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நானும் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன். பட் அது நீ நினச்சாதான் முடியும் தேவை. நாங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணாலும் அது நீ நினைக்கணும் தேவை. ஆமாம், நான் இந்த பாஸ்ட்லேருந்து வெளியில் வரணும். அண்ட் உங்கள் அம்மா அப்பா கொலை அடித்தவங்கள நான் தான் பனிஷ் பண்ணிட்டேல, அப்புறம் ஏன் இதே பற்றி நீ யோசிச்சுருக்க? ஸோ தேவ் வந்து ஜங்குக்கு பார்த்து ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணுறான். இங்கே பாரு ஜங்கு, நீ சொல்கிறது எல்லாம் எனக்கு புரியாது. பட் நான் அது எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் மறைக்க முடியல ஜங்கு. அது எப்போதுமே என் அம்மா அப்பா வந்து சின்ன வயசில் வந்து கொஞ்ச நாள் இருந்தாங்க என் பக்கத்தில். பட் திடீர்னு போயிட்டாங்க. பட் திடீர்னு யாரோ வந்தாங்க, சொன்னாங்க உங்கள் அம்மா அப்பா நாதா. அதுக்கப்புறம் மருந்துலாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி மைண்டை ஏதோ பண்ணுறது ஜங்கு. ஸோ ஜங்கு தேங்க இந்த நிலமையில பார்த்து டைட்டாக ரொம்ப ஹக் பண்ணிக்கிறா. தேங் ப்ளீஸ் தேங், காம் டவுன். நான் எப்போதுமே கூட தான் இருப்பேன், ஓகே? இல்லை ஜங்கு, எல்லாரும் அதான் சொல்லுவாங்க, நான் எப்போதுமே கூட தான் இருப்பேன். முதல்ல அம்மா அப்பா, அதுக்கப்புறம் நீ சொல்கிற. சரி, கூட நிஜமாவே எல்லோரும் இருப்பாங்களா? சரி, ஜங்குக்கு வந்து தேங் பக்கத்தில் வந்து தேங்க லிப்ஸை வந்து இருப்பேன்டா, நம்பு நம்பு, எப்போதும் பக்கத்தில் தான் இருப்பேன். சரி, தேங் வந்து பேக் கிஸ் பண்ணுறா. ஜங்குக், என்னை விட்டு போயிடாது ஜங்குக். நீயும் என்னை விட்டு போயிட்டேன்னா எனக்கு யார் ஜங்குக் இருக்கா? அப்படி என்ன ஜங்குக் நான் பாவம் பண்ணேன்? எனக்கு அம்மா அப்பானா ரொம்ப பிடிக்கும் ஜங்குக். என் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு ஒன்றையும் ரொம்ப பிடிக்கும் ஜங்குக். ஸோ ஜங்குக் பார்த்து இங்கே பார்த்தேன், உனக்கு உன் அம்மா அப்பா வேணும்னா நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுப்பேன். என்ன ஐடியா? ஜங்குக் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு, நம்ம வேணா குழந்தை பெற்றுக்கலாம்.
ஸோ தேவங்க வந்து லைட்டாக ப்ளஷ் ஆகுறேன். என்ன ஜங்குக், என்ன நேற்று என்ன பேசணும்னு தெரியாதா என்ன? ஏன்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என் மூடை நீ சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஜங்குக் வந்து உன் மூடை சேஞ்ச் பண்ணணும் தான் நான் இந்த மாதிரி பேசினேன். போ ஜங்குக், நீ வேற குழந்தைலாம் ஓகே நம்ம பெற்றுக்கலாம், பட் இங்கே வா, இங்கெல்லாம் வேண்டாம், வா நம்ம முதல்ல வீட்டுக்கு போகலாம். சரி சரி வா வீட்டுக்கு போகலாம். அதுவும் இல்லாமல் நீ இவ்வளோ நல்லா வயலின் ப்ளே பண்ணியிருக்க, உனக்கு ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கணும்ல. ஸ்பெஷல் கிஃப்ட்னா வீட்டுக்கு வா, உனக்கே தெரிஞ்சிடும். ஓ ஓகே. ஸோ அப்படியே இவங்க 2 பேரும் பேசிட்டு வந்து காருக்கு போகிறாங்க. ஜங்குக் சொல்லுத்தே அவங்க என்னாச்சு, இன்னைக்கு நான் கார் டிரைவ் பண்ணட்டுமா? உனக்கு கார் டிரைவ் பண்ண தெரியுமா என்ன? தெரியும், நீ என்னை நம்பி கார் கொடுக்கல. ஓ ஓகே சரி நீ டிரைவ் பண்ணு. ஸோ ஜங்குக் வந்து பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துனா, ஸோ அவங்க வந்து கார் டிரைவர் சீட்டில் உட்காந்துடா. ஸோ அவங்க வந்து ஆன் பண்ணுறான். ஸோ தேவன் வந்து அப்படியே ஓட்டின்னு இருக்கா. ஸோ ஜங்குக்கு முதல்ல தெரிஞ்சிடாது இவனுக்கு டிரைவே பண்ண தெரியல, ஏதோ ட்ரை பண்ணியிருக்கா. பட் ஜங்குக்கும் சிரிச்சிட்டு சும்மா தான் உட்காந்துருக்கா. ஸோ தேவன் வந்து என்ன ஜங்குக்கு என்ன சிரிச்சுட்டு இருக்கா? இல்லை ஒருத்தன் எங்ககிட்ட சொன்னாங்க எனக்கு ரொம்ப நல்லா ட்ரைவ் பண்ண தெரியும், என்னை நம்பி கொடு. பட் இந்த ட்ரைவ் பண்ணுற லட்சணமே ஜங்கு ரொம்ப பேசாதடி, ஆனால் நான் கொண்டுடுவேன். நிஜமாவா? நாளை என்னை கொலை பண்ண முடியுமா என்ன? ஜங்கு நீ ரொம்ப பேசிட்டு இருக்க, என் வீக் பாய் தெரிஞ்சுட்டு நீ பேசிட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு ஜங்கு. சரி சரி நான் ரொம்ப பேசுகிறேன், நீ கார் ட்ரைவ் பண்ணும். ஓகே ஓகே. அவங்க அப்படியே ட்ரைவ் பண்ணியிருக்கா. சின்ன ஜங்கு முன்னாடி லாரி வருது, ஐயோ ஜங்கு எனக்கு பயமா இருக்கு. ஜங்கு நம்ம செத்துருவோம் ஜங்கு, எனக்கு இப்போ சாகணும் இல்லை உங்க நிஜமாவே எனக்கு குழந்தெல்லாம் பெற்றுக்கணும் ஜங்கு. ஐயோ பிரேக் போட மாட்டேங்குது. ஜங்கு சிரிச்சுட்டே, ஐயோ ஜங்கு லூஸ் ஏதாவது பண்ணுடா. ஜங்குக்கு வந்து இதை பண்ணுறேன். ஜங்குக்கு வந்து அந்த வீலை வந்து அவனோட கையில் வந்து பிடிச்சிடான். அவன் வந்து ஒட்டின்னு ஒரு கைனால, அண்ட் தேவங்க வந்து இன்னும் ஒரு கைனால அவன் ஒட்டின்னுக்கா. வாவ் இது கூட நல்லா இருக்கேன், நீ ஒரு கைனால ஒட்டின்னுக்க, நானும் ஒரு கைனால ஒட்டின்னுக்கு. என்ன நம்ம இந்த மாதிரி கார் ட்ரைவ் பண்ணலாமா? ரொம்ப பேசாதுடா, இந்த மாதிரிலாம் ட்ரைவ் பண்ணது வந்து அவ்வளோலாம் நல்லா இருக்காது. யாராவது ஒருத்தன் தான் ட்ரைவ் பண்ணணும். என்ன சொல்ல வர, யாராவது ஒருத்தர் தான் ட்ரைவ் பண்ணணும். அது அது நீ நினைக்கிற மாதிரி அந்த டிரைவ் இல்லை, இது இந்த டிரைவ், கார் டிரைவ். இதுதான் வந்து ஜங்குக்கு இப்பெல்லாம் நீ ரொம்ப டபுள் மீனிங் பேசிட்டு இருக்க ஜங்கு, போ ஜங்குக்கு நீ. சரி சரிப்பா வீட்டே வந்துடுது நம்மளோட. அப்படியே அவங்க வந்து இறங்குறாங்க. தேவங்க வந்து சரி சரி நான் உள்ள போய் தேவங்க வந்து ஓடிடா. ஜங்குக்கு வந்து தான் கார்லாம் பார்க் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ இந்த பையன் வேற, இப்போ அவன் ரூம் தொடர்ந்து போனா என்னை திட்டுவா, ரொம்ப திட்டுவா, எதுவும் கேவலமாக நினைப்பா என்ன பண்ணுது. ஸோ அவங்க வந்து டக்குன்னு அவன் ரூமுக்கு போகிறான். ஸோ அவன் வந்து ரூம் திறக்கான். ஸோ அந்த ரூம் திறந்தோன்னே வந்து ஃபுல்லாக ரூம் இருட்டாக இருக்கும். அண்ட் அவள் ஒரு கால் வைக்க, ஸோ கால் வச்சோன்னா அவனுக்கு தோணுது. ஸோ கீழே ஃபுல்லாக பலூன்ஸ் இருக்குது, பிளாக் கலர் பலூன்ஸ் அண்ட் லைட்னிங் ஃபுல்லாக இருக்குது, கேண்டில் லைட்ஸ்லாம் இருக்குது. அந்த ரூமே வந்து ஃபுல்லாக ரொமான்டிக் வைப் கொடுக்குது. ஸோ அவங்க அதெல்லாம் பார்க்குறான். வாவ் எவ்வளோ நல்லா இருக்குது. ஓ அதுக்கு தான் இந்த பையன் வந்து ஏதோ ஸ்பெஷல்னு சொன்னானா? ஓ இதுதான் நான் அது. தேவங்க வந்து லைட்டாக ப்ளஷ் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு வந்து பின்னாடி வந்து தேவங்க வந்து ஹக் பண்ணுறான். ஹவுஸ் இட்? ஸோ தேவங்க வந்து இட்ஸ் லுக்ஸ் டூ செக்ஸி. ஸோ ஜங்குக்கு வந்து ப்ளஷ் பண்ணுறான். நிஜமாவா? நிஜமாக தான். உனக்கு இது பிடிச்சிருக்கா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லை இப்போவே வேண்டாம். அப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் தான் உனக்கு எல்லாமே ரெடி பண்ணேன், இப்போ ஸ்டார்ட் பண்ணாமல் எப்போ ஸ்டார்ட் பண்ண சொல்கிறோம்? இல்லை எல்லாம் ஓகே தான், பட் ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்குது. என்ன மிஸ்ஸிங்காக இருக்குது? அது நீ வந்து கொஞ்ச நேரம் வெளியில் இரு, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் உன்னை கூப்பிடுறேன், அதுக்கப்புறம் நீ வா. ஓகே? நிஜமாவா? ஆமாம் நீ போ, நான் கூப்பிடுறேன். நிஜமாக கூப்பிடுவீங்களா? ஆமாம் நிஜமாக கூப்பிடுவேன், இப்போ நீ போ. சரி. ஸோ ஜங்குக்கு வந்து போயிடான். ஸோ அவங்க வந்து லைட்டாக ப்ளஷ் பண்ணுறான். ஓகே இந்த பையன் நமக்கு எவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணிருக்கா, நம்மளும் அவனுக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணணுமே. ஸோ அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ அப்படியே 5 நிமிஷம் ஸ்கிப் ஆகுறது. ஸோ இப்போ தேவன் வந்து அவனோட ரூமில் இருக்கிற கபோர்டுக்கு போகிறான். ஓகே அன்றைக்கே நம்ம அவனுக்கு வாங்கி வச்சோல, அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடல இங்கே. ஸோ தேவன் வந்து அங்கேருந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறான். அந்த ஃபோட்டோஸில் வந்து குழந்தைகளோட ஃபோட்டோ, குட்டி குழந்தைங்களோட ஃபோட்டோ, நியூ பார்ன்ஸோட ஃபோட்டோ. ஸோ அந்த வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன். அண்ட் குழந்தைகளோட ட்ரெஸ்லாம் இருக்கிறா, குட்டி குழந்தைங்களோட நியூ பார்ன்ஸோட. அதில் வந்து கேர்ளோட ட்ரெஸ்ஸு கூட இருக்குது, பாய் ட்ரெஸ் இருக்கும், அண்ட் நிறைய விளையாட்டு சாமான்லாம் இருக்குது. ஸோ அவங்க வந்து அந்த ரூமில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துல அது வந்து மாட்டுறான். அண்ட் நடுவில் வந்து மாட்டுறான். அந்த நடுவில் மாட்டுற ஃபோட்டோ வந்து ஒரு சின்ன பாய் ஃபோட்டோ அண்ட் சின்ன கேர்ள் ஃபோட்டோ ரெண்டும் சேர்ந்து இருக்குது. அண்ட் அந்த 2 ஃபோட்டோ சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோ இடத்துல வந்து தேவங்கோட ஃபோட்டோ இருக்குது, ஜங்குக்கோட ஃபோட்டோ இருக்குது. அண்ட் அதுக்கு கீழே எழுதியிருக்கு மை லவ். ஸோ தேவங்க வந்து அதெல்லாம் மாட்டிருக்கா. ஸோ இதெல்லாம் தேவங்க பண்ணியிருக்கா. ஸோ தேவங்க வந்து அந்த ரூம் பார்க்குறோம். வாஷ் எவ்வளோ நல்லா இருக்குல்ல. ஜங்குக்கு மட்டும் பார்த்தா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவாள், நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும், இதெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ அப்படியே தேவங்க வந்து ஓகே இதெல்லாம் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் இன்னும் அழகாக இருக்கணுமே, செக்ஸியாக இருக்கணுமே. ஸோ தேவங்க வந்து அவனோட கபட் பார்க்குறான். எங்கிட்ட நல்ல ட்ரெஸ்ஸே இல்லையே,
அப்போவே நம்ம ட்ரெஸ்ஸை வாங்கியிருக்கணும். இப்போ என்ன பண்ணுது? சித்தாங்க அப்படியே தேடின்னு இருக்கா. சித்தாங்க வந்து நம்ம வேணும்னா அந்த மாதிரி இருக்கலாமா, ஆனால் அந்த மாதிரி இருந்தால் அவன் ரொம்ப ஷாக் ஆயிடுவானே, என்ன பண்ணது? எனக்கு வேறு ரொம்ப ஷையாக இருக்குது. சித்தாங்க வந்து லாஸ்ட்டாக யோசிக்கிறான், ஓகே அந்த மாதிரியே இருக்கலாம். சித்தாங்க வந்து பாத்ரூமுக்கு போனால் சித்தாங்க வந்து பாத்ரூம் போய் அவனோட ஒவ்வொரு ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கான். இப்போ அவன் ஃபுல்லாக நேக்கட் ஆகிடான். சித்தாங்க வந்து வெளில வரான் அவனோட ரூமில் இருக்கிற பாத்ரூம்லேருந்து. சரி இப்போ தேங்க வந்து லைட்டாக டவல் கட்டியிருக்கான். டவல் கட்டிட்டு வந்து அவனோட ரூம் திறக்கான். அங்கேருந்து கத்துறான், ஜங்குக் ஜங்குக் ஷனத்யாங் நீ மேலே வரலாம். சரி சரி வர. சித்தாங்க அப்படியே பட்டுன்னு டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடான். அண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த டவலும் எடுத்துடான். ஸோ ஜங்குக் இப்போ ஸ்லோலியாக மேலே வரான். ஸோ வந்து ரூம் திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி யோசிக்கிறான், ஓகே இன்னைக்கு நானும் தியாகும் இன்னொரு வாட்டி சேரப்படும். எப்போ சேர்னாலும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா அவன் ரொம்ப அப்செட்டாக இருக்கால. ஸோ அவன் அப்செட்டாக இருக்கக்கூடாது, இந்த ரூம்லாம் ரெடி பண்ணோம். அண்ட் இன்னொரு கிஃப்ட்டும் அவனுக்கு இருக்குது. அதை நம்ம நடுவில் பண்ணும்போது அந்த கிஃப்ட் வேணால் அவனுக்கு கொடுத்துடலாம். ஸோ ஜங்குக்கு அப்படியே சொல்லிட்டு ரூமு திறக்கு. அவன் ரூமு திறந்து பார்த்தா ஷெல்லா லைட்ஸும் திரும்ப ஆஃபாக இருக்குது. இனிமேல் கேண்டில் லைட்ஸ் கூட இல்லை, ஷெல்லா லைட்ஸ் ஆஃப்டாக இருக்குது. ஃபுல்லாக ரூமே இருட்டாக இருக்குது. ஸோ வந்து தேவ் ஷின்னி எனக்கு தெரியல எங்கே இருக்குது தேவ். ஸோ தேவ் வந்து ஜங்குக் நீ முன்னாடி வா, ரூமில் இருக்கிற நடுவில் வா, மிடில் வா, அண்ட் உனக்கு நான் தெரியுவேன், நீ என்னை டச் பண்ண உனக்கு நான் தெரியுவேன், நான் இங்கே தான் இருக்கேன். ஸோ ஜங்குக்கு வந்து ஸ்லோலியாக நடந்து வரான். ஸோ அவன் நடந்துட்டு இருக்கும் போது ஸோ ஜங்குக்கோட கால் ஸ்லிப் ஆகிடுது. ஸோ அவன் வந்து தேங் நான் விய போகிறேன். தேங் அப்படியே பிடிச்சிடா. ஜங்குக் நான் இங்கே தான் இருக்கேன். ஸோ ஜங்குக்கு வந்து தேங்கோட வேஸ்ட்டை லைட்டாக டச் பண்ணுறான். ஸோ அவனுக்கு புரிஞ்சிடாது தேங் வந்து நேக்கடாக்கா. ஏன்னா அவன் டச் பண்ணும் போது தேர்தில்ல ஒரு ட்ரெஸ்ஸில். ஸோ ஜங்குக்கு வந்து என்னடா ஏதோ பிளானில் இருக்க. ஸோ தேங் வந்து நான் மட்டுமா இருக்கேன், நீ இல்லையா என்ன? இல்லை நான் பிளானில் தான் இருந்தேன், பட் இந்த மாதிரி பிளானில் இல்லை. ஸோ தேங் வந்து போ ஜங்குக்கு நீ வர. ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நம்ம லைட் ஆஃப் பண்ணிகிட்டே பண்ணலாமா? லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணலாம், பட் எனக்கு இப்போ லைட் ஆன் பண்ணி உன்னை முழுசாக பார்க்கணுன்னு தோணுது. சரி உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், கேண்டில் லைட்ஸ் மட்டும் ஆன் பண்ணுறேன். ஓகே. ஸோ தான் வந்து கேண்டில் லைட்ஸில் ஆன் பண்ணேன். ஸோ அவன் கேண்டில் லைட்ஸ் ஆன் பண்ணும்போது ஜங்குக் பார்க்குறான். அந்த ரூம் ஃபுல்லாக பேபிஸோட எல்லா திங்ஸும் இருக்கிற பேபிஸோட ஃபோட்டோ. அவள் எல்லாம் பார்த்துட்டு தேவ் நிஜமாவா? ஸோ தேவ் வந்து மண்டை ஆட்டுறான். ஆமாம் நிஜமாதான். ஸோ ஜங்குக் வந்து ரொம்ப ஸ்மைல் பண்ணுறான். அவள் தேவங்க வந்து கட்டி பிடிச்சிடா. ஸோ தேவ் பக்கத்தில் வந்து ஜங்குக் ஜங்குக் விடுடா, சின்ன விடணும் உனக்கு தான் வேணும். அப்போ இதெல்லாம் பண்ணாதான் அந்த குழந்தைலாம் வரும். சரிடா. அதுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஜங்கு 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 தேங்க தேங்க இது நானும் உனக்கு கிஸ் பண்ணேன். ஸோ தேங்க கிஸ் பண்ணிருக்கா. இப்போ ஜங்குக்கு வந்து அந்த மிடில் ஃபோட்டோ ஒன்றானா இருக்குடா, இது நீயா கஸ்டமைஸ் பண்ண? ஆமாம். எப்படி இருக்கு? மை லவ் இது. அப்போ உனக்கு ஒரு கேர்ள் பேபி வேணும், பாய் பேபி வேணும். ஆமாம் ஒன்றையா அம்மா, அதுக்கப்புறம் ஒன்றையா அப்பா. ஸோ ஜங்குக்கு வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு உனக்கு குழந்தைன்னா அவ்வளோ பிடிக்குமா என்ன? ஆமாம் எனக்கு குழந்தை ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் எனக்கு அம்மா அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜங்குக்கு வந்து அப்போ என்ன பிடிக்காதான் என்ன? ஸோ தேவங்க வந்து பக்கத்தில் வந்து ஜங்குக்கோட வந்து லிப்ஸை வந்து உன்னை பிடிக்காம எப்படிடா, இன்னோட இந்த குழந்தைய வரப்போகுது, உன்னை பிடிக்காமல் இருக்குமா என்ன? தேவங்க வந்து ரொம்ப கிஸ் பண்ணியிருக்கான். ஸோ ஜங்குக்கும் கிஸ் பேக் பண்ணியிருக்கான். இப்போ ஜங்குக்கு வந்து தேவங்க வந்து பெட்டில் லேட் பண்ண வைக்கிறா. ஜங்குக்கு கொஞ்சம் ஸ்லோவாக பண்ண, நம்ம மிடில் பண்ணல, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல என்னோட வைலன் மியூசிக்னால. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்லோவாகிடும். ஸோ ஜங்குக்கு வந்து அதுக்கு நான் கேரண்டி இன்னைக்கு கொடுக்க முடியாது. ஸோ அவங்க வந்து ப்ளீஸ்டா பயமாக இருக்குது. பயப்படாதடா. ஸோ ஜங்குக்கு வந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஜங்கு ஜங்கு ஜங்குக்கு அப்படி கிஸ் பண்ணியிருக்கா. இப்போ அவங்களோட கீழே போகிறான். என்னடா ஆக பார்த்தாலும் அதே கிஸ் பண்ணிவிடும். கிடைக்குது ரொம்ப பிடிக்கும். எதுவும் சரி கிஸ் பண்ண போதும், நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ரொம்ப வலிக்கும், என்ன பிடிச்சிக்கோ. ஓகே. சரி தாங்க வந்து எனக்கு பயமாக இருக்குது. கொஞ்சம் தாங்கிக்கூடா. சரி ஜங்குக்கு வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணலாம். சரி தாங்க வந்து ரொம்ப கத்திருக்கா. ஜங்குக் ஜங்குக் ஜங்குக். ஸோ ஜங்குக்கு அப்படியே பண்ணியிருக்கா. இது ஸ்லோவாக பண்ணுறேன். ஸோ ஜங்குக்கு ஸ்லோவாக தான் பண்ணியிருக்கா. இப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கா. ஜங்குக்கு வலிக்குதுடா, கொஞ்சம் தாங்கிக்கோ. ஸோ அப்படியே அவன் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கான். இப்போ வந்து எடுத்துடுறா நடுவில். என்னடா முழுசாக ஆகவே இல்லை, ஏன் எடுத்துட்டா? இல்லை இந்த பொசிஷன் எனக்கு பிடிக்கல, வா ஏந்துடும். ஏந்துடுனா வா ஏந்துன்னு சொல்கிறேன்ல.
ஸோ அவங்க அப்படியே இருந்துடா, வா நம்ம அந்த விண்டோ பக்கத்தில் போகலாம். ஸோ அவங்க 2 பேரும் விண்டோ பக்கத்தில் போனாங்க. சரி சொல்லி ஜங்குக் விண்டோ பக்கத்தில் சாய் ஏன்னா விண்டோ பக்கத்தில் லீன் ஆகுடா. ஸோ அவங்க அப்படியே லீன் ஆக, ஸோ ஜங்குக் வந்து அப்படியே பேக்லேருந்து இன்சர்ட் பண்ணுறா. வலிக்குது, ஜங்குக் வலிக்குதுடா எனக்கு. சாரி. ஜங்குக் வந்து பார்க்கவே எல்லாம் ரொம்ப த்ரஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். தேங்க் வந்து அங்கேருந்து பிளட்டே வருது. ஸோ தேங்க் பார்த்துட்டு பிளட்டு வருதுடா. ஸோ ஜங்குக் வந்து அப்படியே குனிஞ்சு வந்து அவனோட பிளட்டை வந்து சக் பண்ணுறா. அவனோட பிளட்டு ரொம்ப சக் பண்ணிட்டு இருக்கா. அவன் வந்து இன்னும் பிளட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். ஸோ தேங்க் வந்து ஜங்குக் 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 என்னடா பண்ணுற? என்னடா பண்ணுறேன், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன பண்ணுறேன்னா உடம்புல இருக்கிற ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும், அண்ட் இந்த பிளட்டு கூட தான். ஸோ ஜங்குக் அப்படி ஜங்குக் ஜங்குக் அப்படியே அவங்க 2 பேரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேடா, இதோட இந்த 1 ஷாட் ஒரு போனஸ் பார்ட் முடிச்சிடலாம். இது ஒரு மாதிரியாக தான் இருக்கும். சாரி உங்களுக்கு பிடிக்கல, பட் எனக்கு இந்த மாதிரி தான் கொடுக்கணும்னு தோணுச்சு. ஓகேடா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேடா ஸ்வீட் ஹார்ட்ஸ், பை, பாய்.